மேலே பார்த்து நம்ம half HP 1 HP மோட்டருக்கு சூட் ஆகிற ஃபில்டர் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இது வந்து ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்போ நம்ம half HPலேயும் 1 HP செட்லேயும் அந்த ஸ்பன் ஃபில்டரை வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபில்டர் வந்து சரியில்லாமல் போகலாம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம். அடிக்கடி வந்து தண்ணி ரொம்ப மோசமாக இருக்கிற இடத்துல குயிக்காக ஃபில்டர் மாற்றணும், அடிக்கடி ஃபில்டர் கேட்டி மாற்றணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதுக்கான இதில் கூட நாங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SS316 ஃபில்டரும் உங்களுக்கு கூடயே வந்துடுது. இது கூட இது வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அது வந்து உங்களுக்கு 5 மைக்ரான் வரைக்கும் ஃபில்டர் பண்ணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 மைக்ரான் வரைக்கும் ஃபில்டர் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி SS316. இதோட வீடியோவும் கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் வீடியோவில். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது 1 HP இது 1 HP ஃபில்டருக்கு போடலாம். 1.5 2 HP வரைக்கும் கூட போடலாம். இது ஏன்னா அவ்வளோ சாலிடாக தாங்கும் உங்களுக்கு. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு half HP மோட்டருக்கு போடலாம், இல்லை மேக்ஸிமம் ஒரு 3/4 HP மோட்டர் அது வரைக்கும் கூட போடலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளஷ் வால்வ் இருக்குது. இந்த ஃப்ளஷ் வால்வில் மாட்டிட்டு நீங்கள் இந்த மாட்டிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க டஸ்ட்லாம் இது மேலே இந்த ஆக்சுவலாக இந்த செடிமெண்ட் லேயர் மேலே கலெக்ட் ஆகிருக்கும் டஸ்ட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளஷ் வழியாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் அடிக்கடி கழட்டி க்ளீன் பண்ண தேவையில்லை, அது உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு அது கூட SS கிளாம்ப் ஒன்று வந்துடும் உங்களுக்கு இந்த மேலே மாட்டுறதுக்கு. இதில் உங்களுக்கு போல்ட் நட்லாம் இருக்குது மாட்டுறதுக்கு. இது வந்து அதோட இதை கேட்டுறதுக்கு உண்டான ரெஞ்சு, இதுக்குண்டான இதை எப்படி யூஸ் பண்ணணும் கேட்டணும் அப்படின்றதுக்குள்ள கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது வீடியோ இருக்குது, வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது அதே மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி ஃபோர்ஜ்டு SS இது SS304. இது வந்து அலுமினியம் நினைப்பீங்க, அலுமினியம்லாம் கிடையாது. இது வந்து டெஃப்லான் வாஷர் இருக்குது உங்களுக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி உங்களுக்கு. இட்ஸ் அ குவாலிட்டி பில்ட் ப்ராடக்ட். பாருங்கள் SS304 மார்க் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து அந்த ஃபில்டரோட ஹெட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வர்றது பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் வரும். ஆக்சுவலாக வந்து இப்படி லாக் ஆகிடும். அதில் லாக் ஆனதுனால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வரும். இந்த அவுட்டரில் இப்படி தான் வரும் உங்களுக்கு தண்ணி, இந்த அவுட்டர் லேயரில் வரும். வந்துட்டு இதில் எல்லா டஸ்ட்டும் உங்களுக்கு இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு இது மேலே சும்மா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டரில் நம்ம என்னெல்லாம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிமெண்ட் இம்ப்யூரிட்டிஸ் கண்டிப்பாக எடுத்துரும். அதே மாதிரி இந்த மண் ஃபைன் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் மண் இருந்தால் கண்டிப்பாக எடுக்கும். நம்ம இந்த மாதிரி டர்பிட் வாட்டர் இருந்தால் கண்டிப்பாக எடுக்காது உங்களுக்கு, அதே கலரில் தான் வரும். நம்ம ஆனால் half HP 1 HP செட் ஸ்பன் ஃபில்டர் சொன்னோம் இல்லையா 5 மைக்ரான், அதில் ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்கும். ஆனால் இந்த SSல ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அயன் வாட்டரும் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது, ஹார்ட் வாட்டரும் உங்களுக்கு ரிமூவ் ஆகாது.